Jack mackerel. Jack mackerel. Take it, make it, taste it. Natural. Ow! PTM Jack mackerel. Yum! PTM Jack mackerel. Cooked fish with omega-3 rich tin fish curry in 3 flavors. PTM Jack mackerel. Taste natural. வணக்கம். நீங்கள் அணிந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாகி திலீபனின் நினைவுச் சுடரை காலால் உதைத்து ஸ்ரீலங்கா காவல்துறை யாழில் அடாவடி. அஞ்சலி செலுத்தியதால் கைதான கஜேந்திரனுக்கு பிணை. இலங்கையில் திலீபனின் நினைவேந்தலுக்கு நீதிமன்றங்களூடாக தடை. 30 மணி நேர உலகளாவிய போராட்டத்துக்கு தயாராகும் அக்கினி பறவைகள் அமைப்பு. கோட்டாபாய ராஜபக்சவின் தந்திரமான கருத்துக்கு சுமந்திரன் ஆதரவாம். சிங்கள தமிழ் ஊடகங்களில் வெளிப்படும் இரட்டை நிலை. சென்னை தாம்பரம் தொடருந்து நிலையத்தில் மாணவி படுகொலை. தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக அதிகரிக்கும் தினசரி கொலைகள். இறுதிக்கட்டத்தில் ஜெர்மன் பொதுத் தேர்தல் பரப்புரைகள். ஆங்கலா மேர்க்கலின் சான்சலர் இடத்தை பிடிக்க கடும் போட்டி. தியாகி திலீபனின் 12 நாள் தியாக அறவழித்தடத்தின் 9ஆம் நாளான இன்று திலீபனின் உடல்நிலை மோசமடைந்த கட்டத்திற்கு சென்றதால் தமிழ் மக்களின் குமுறலும் அதிகரித்தது. இன்று இந்திய தரப்பு விடுதலை புலிகளின் தலைவருடன் பேச்சுக்களை நடத்திய போதும் திலீபனின் கோரிக்கைகளை அவர்களால் எழுத்து மூலம் ஏற்க மறுத்ததால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவும் ஏமாற்றத்தில் முடிந்தது. எனினும் திலீபனின் அறவழி தொடர்ந்த நிலையில் உறுதிமிக்க தியாக தருணம் இன்றைய நாளில் நினைவூட்டப்படுகிறது. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நீதிமன்றங்களூடாக தடை பெற்றிருந்தாலும் புலம்பெயர் நாடுகளில் பிரான்ஸ், பிரித்தானியா உட்பட்ட நாடுகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை அக்கினி பறவைகள் அமைப்பால் உலகளாவிய ரீதியில் 2017ஆம் ஆண்டு தொடக்கம் வருடாந்தம் நடத்தப்பட்டு வரும் திலீபனுக்கான உண்ணாநிலை களப்போராட்ட செயற்திட்டம் இம்முறையும் நடத்தப்பட உள்ளது. உலகளாவிய 30 மணி நேர அடையாள உண்ணாநிலை போராட்டமான இந்த அறவழி போராட்டம் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் இடம்பெறவுள்ளது. தியாகதீபம் திலீபன் நினைவுகூர ஏற்றப்பட்ட நினைவுச் சுடரை ஸ்ரீலங்கா காவல்துறை கால்களால் தட்டி வீழ்த்தியமைக்கு கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை தடை செய்வதற்கு முயற்சித்த போது ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட 3 காவல்துறை படையில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் நினைவுகூரலுக்கான உரிமையை மறுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனை ஸ்ரீலங்கா காவல்துறை கைது செய்தமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன் கண்டனத்தை வெளியிட்டது. யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியிலுள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்வு நடத்தும் நபர்களை கைது செய்யும் நோக்குடன் இன்று வியாழக்கிழமை காலை முதல் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடமைக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் இன்றும் திலீபனின் நினைவு தூபிக்கு அஞ்சலி செலுத்த முயன்றபோது அதற்கு காவல்துறையினர் தடை ஏற்படுத்தினர். நீதிமன்ற தடை உத்தரவு இன்றி தம்மை தடுக்க முடியாது என கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தடைகளை மீறி தியாக தீபத்திற்கு தீபமேற்றியுள்ளார். இதன்போது அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்றப்பட்ட தீபத்தை காலால் மிதித்து அணைப்பதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முயன்றபோது அதனை செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்த நிலையில் அங்கு கலேபரம் ஏற்பட்டது. இதனை அடுத்து செல்வராசா கஜேந்திரனையும் அவருடன் சென்றவர்களையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற யாழ்ப்பாண காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்ற பின்னர் காவல்துறை பிணையில் விடுவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 எதிராகவும் எதிர்வரும் 27ஆம் திகதி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்த இடத்திற்கு முன்பாக நான் நின்ற இடத்திலிருந்து சுடரை ஏற்றினேன். அப்பொழுது இந்த காவல்துறையினர் ஒரு மிலேச்சத்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக எங்களுடைய மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகின்ற விதமாக அந்த சுடரை காலால் தட்டி அணைத்தார்கள். அதனை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். நினைவு கூறுவதற்கான உரிமை என்பது எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அதுவும் எங்களுடைய உரிமைக்காக
12 நாட்கள் நீராகாரம் அருந்தாமல் உயிர் நீத்த எங்களுடைய அண்ணனை நினைவு கூர்வதை தடுப்பதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே இங்கிருக்கின்ற காவல்துறையினர் தமிழர்களை அடக்கி ஒடுக்கி சிங்கள பௌத்த மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவர்கள் இங்கே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர எந்த ஒரு இடத்திலும் தமிழர்களுடைய உணர்வுகளை மதிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஐநா வரைக்கும் சென்று தாங்கள் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போகிறோம், புலம்பெயர் தமிழர்களோடு பேசப் போகிறோம், தீர்க்கப் போகிறோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் எங்களுடைய உறவினர்களை, எங்களுக்காக போராடியவர்களை நினைவு கூர்வதற்கான உரிமையை கூட அவர்கள் மதிப்பதற்கு தயாராக இல்லை. இவர் உலகத்திலேயே மிக கீழ்த்தரமான கேவலங்கட்ட ஒரு படை என்று சொன்னால் அது ஸ்ரீலங்கா படையாகத்தான் இருக்க முடியும். இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ட்விட்டர் பதிவொன்றை வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் நினைவு கூறலுக்கான உரிமைக்கு தடை விதிக்கப்படுகின்றமை தொடர்பில் விசனம் தெரிவித்தார். அதேவேளை ஆசியாவின் அதிசயத்தில் இவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அத்துமீறல் அதிகரித்திருக்கிறது. தியாக தீபத்தினுடைய அந்த சுடரை சப்பாத்து கால்களால் தள்ளி மிதித்து உதைத்து போலீசார் அவமதித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கி இருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய பெண் உறுப்பினர்களை தாக்கி இருக்கிறார்கள். இதற்கு போலீசார் தகுந்த விலை கொடுக்க வேண்டும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போவது கிடையாது. இந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் இருக்கின்றோம். போலீசார் உடனடியாக அவர்களை விடுவிக்காவிட்டால் இதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இந்த நிலையில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் நாளை முதல் தடை பிறப்பித்துள்ளது. எனினும் தடை கட்டளையில் அவரது பெயரும் குறிப்பிடப்படவில்லை. ஈழ மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்த திலீபன் செப்டம்பர் 26ஆம் திகதி உயிர் நீத்தார். அவரது 34வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் தூபியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்வு தடை விதித்து உத்தரவிடுமாறு யாழ்ப்பாணம் தலைமையகம் காவல்துறையினரால் யாழ் நீதவான் நீதிமன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் திலீபனை நினைவு கூறும் நிகழ்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் அதில் கூறியுள்ளனர். நாட்டில் நிலவும் கொரோனா பரவல் காரணமாக நடைமுறையிலுள்ள தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு அமைய இந்த நிகழ்வுகளை நடத்த முடியாது என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தமது விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளனர். எனவே திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என காவல்துறையினரால் மன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டது. காவல்துறையினரின் விண்ணப்பத்தை ஏற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் தடை கட்டளை வழங்கியது. இதேவேளை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றமும் மூவருக்கு திலீபனின் நினைவேந்தலை நடத்த தடை விதித்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தனது மகனை விடுதலை செய்யுமாறு கோரி தாயொருவர் கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் இன்று மட்டக்களப்பில் பதிவாகியது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஸ்ரீலங்கா அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ சென்ற நிலையில் தனது மகனுக்கான தீர்வை இவ்விடத்திலேயே பெற்று தந்துவிட்டு செல்லுமாறு அவர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தார். சமூக வலைதளமான முகநூலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை பதிவேற்றிய தமிழ் இளைஞர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை விடுதலை செய்ய எண்ணியுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார்.
அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு ஒரு பொறிமுறை உள்ளது. அதற்கமையவே அவர்களை விடுவிக்க முடியும். கடந்த நல்லாட்சி அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் அதனை அவர்கள் செய்யவில்லை. அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான வேலை திட்டத்தை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆரம்பித்துள்ளார். முகநூலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை பதிவேற்றிய குற்றச்சாட்டின் பேரில் சில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து சமூகத்தில் ஒன்றிணைப்பது தொடர்பில் நீதித்துறையின் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். தேவையற்ற வகையில் இளைஞர்களை தடுத்து வைப்பது நமது நோக்கமல்ல. இளைஞர்களின் தாய்மார் என்னுடன் பேசினார்கள். ஆகவே அவர்களின் விடுதலை குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புலம்பெயர் தமிழர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளமை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அழைப்பை வரவேற்று கருத்து வெளியிட்ட சுமந்திரன் பொதுவான ஊடக சந்திப்புகளில் புலம்பெயர் அமைப்புகளுடன் பேச்சு நடத்துவதை விமர்சித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்களை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பது குறித்து தாம் மகிழ்ச்சியடைவதாக எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளதாக சிங்கள ஊடகமான லங்காதீப செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் இந்த தீர்மானமானது சிறந்ததொரு விடயம் எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமெனின் முதலில் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். அதனை அடுத்து புலம்பெயர் மக்களுடனான கலந்துரையாடல் குறித்த ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் அழைப்பு மீது நம்பிக்கை கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கட்டைத்து கரන්න சூதானம் කියලා. ஐக்கிய நாடுகள் சபையுடன் பணியாற்றுவதற்கு தயார் என ஜனாதிபதி ட்விட்டர் ஊடாக தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் மனித உரிமைகள் ஸ்தானிகர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டதும் வெளிவார அமைச்சர் அதனை நிராகரிப்பதாகவும் வெளியாரின் தலையிட்ட விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆகவே ஜனாதிபதி இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவிக்கையில் வெளிவார அமைச்சர் வேறு வகையில் கருத்து வெளியிடுகின்றார். அதனைவிட புலம்பெயர் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தெரிவிக்கின்றார். அதற்கு நாம் எதிர்ப்பினை வெளியிடவில்லை. தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமாயின் இங்குள்ள தமிழ் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நாட்டில் வெளிநாட்டவர் தொடர்பில் பேசுகின்றார்கள், சுய நிர்ணயம் தொடர்பில் பேசுகின்றனர். எனினும் நாட்டில் உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் புலம்பெயர் தமிழருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஜனாதிபதி கூறுகின்றார். அவரது கருத்துக்களை நாம் நம்பவில்லை. எங்களை ஏமாற்றிவிட்டு இன்று சர்வதேசத்தை ஏமாற்ற முடியும் என நம்பி செயற்படுகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் புலம்பெயர் தமிழர்களை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதை உண்மையில் வரவேற்கின்றாரா அல்லது தங்களுடன் பேசியே பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென கூறுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கைக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பிரித்தானிய அரசாங்கம் தனது நாட்டு குடிமக்களுக்கு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று அபாயம் நீடிக்கின்றமை, தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் பயணத்தடை ஆகிய நடைமுறைகள் இருப்பதன் அடிப்படையில் பிரித்தானியா இந்த அறிவிப்பை வெளியிட்டது. அண்மையில் பயணத்தடைக்கான சிவப்பு பட்டியலிருந்து ஸ்ரீலங்காவை நீக்கியிருந்த போதிலும் அத்தியாவசியமான பயணங்களுக்கு மாத்திரம் இலங்கைக்கு மேற்கொள்ளுமாறு தமது பிரஜைகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் அறிவுறுத்தியது. இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து வாழும் அனைத்து தமிழர்களும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் இல்லை எனும் ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் வன்னி போரின் பின்னர் 12,500 முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வு செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் புலம்பெயர் சமூகத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் என சுட்டிக்காட்டினார். இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் விடுதலை புலி சார்ந்தவர்கள் அல்லர். அனைத்து முஸ்லிம் மக்களும் சாரான் அல்ல. அதே போல அனைத்து சிங்கள மக்களும் ஞானசார தேரரின் சீடர்களும் அல்ல. தமிழ் புலம்பெயர்ந்தவர்கள் யார்? ஜேஆரின் காலத்தில் விடுதலை புலிகளுக்கு நேராக மக்களை விரட்டினார்கள். அப்பாவி மக்கள் தென்னிலங்கையில் கொலை செய்யப்பட்டார்கள். நான் அன்று என்னுடன் சட்டக்கல்லூரியில் கற்ற 33 தமிழ் மாணவர்களை அங்கு பாதுகாப்பாக மறைத்து வைத்து பம்பலப்பிட்டிய கல்லூரியில் ஒப்படைத்தேன். அவர்களில் 4 பேர் விடுதலை புலிகளில் இணைந்து உயிரிழந்தார்கள். விடுதலை புலிகளுடன் சேராத பலரும் நாட்டை விட்டு சென்றார்கள். அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் அல்லர்.
போரின் பின் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் 12,500 பேரை புனர்வாழ்வுக்கு உட்படுத்திய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் பேச்சுவார்த்தையை எம்மால் நடத்த முடியும் என நம்புகின்றோம். ஆகவே அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்த எடுத்த முடிவானது சிறப்பான தலைவரால் எடுக்கப்பட்டதாகும். அவரது வாக்கு வங்கியை கூட நினைக்காமல் தான் இந்த முடிவை எடுத்தார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு எதிராகவும் பிரதமருக்கு எதிராகவும் வெளிநாடுகளில் மக்கள் கூச்சல் எழுப்பியதை சிரித்த முகத்துடன் கூறிய மட்டக்களப்பு அரசியல்வாதி தேசப்பற்று அற்ற அனாதை. இதேவேளை இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா இலங்கையில் மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடக்கப் போவதாக வெளியிட்ட தகவல் குறித்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடூரங்களை மூடி மறைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையுடன் இந்திய மற்றும் மேற்குலக நாடுகளும் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சந்தேகம் வெளியிட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரணச் சான்றிதழை வழங்கப் போவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்த கருத்தை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கேள்விப்படுத்தாமை குறித்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சந்தேகம் வெளியிட்டார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புலம்பெயர் தமிழ் மக்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள பின்னணியில் தமிழர் தாயகத்தில் புலம்பெயர் தமிழர்களையும் பிரிக்கும் சதியே உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாரிய குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு விசேட தீர்மானம் வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐநா செயலாளருடைய அறிக்கையின் அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்று 12ஆம் ஆண்டிலிருந்து இன்று 21ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கடந்திருக்கிற ஒரு நிலைமையிலே பொறுப்புக்கூறல் தொடர்பாக கொல்லப்பட்டவர்கள் தொடர்பாக காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட்டிராத நிலைமையில் அந்த பொறுப்பு குற்றங்களுக்கெல்லாம் இந்த விசேட தீர்மானம் கொண்டு வருவதற்கு சூத்திரதாரியாக அதற்குரிய காரணகர்த்தாவாக இருந்தவர். இந்த கோட்டாபய செய்த குற்றங்கள் தான் அந்த விசேட அந்த பாரிய குற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த பாரிய குற்றங்களாக இருந்தது. அந்த குற்றங்களின் அடிப்படையிலே ஒரு விசேட தீர்மானம் வேண்டும் என்ற தேவையை ஏற்படுத்தி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 9 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த தீர்மானம் இயற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்தவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து ஐநாவுக்கு சென்று அதனுடைய செயலாளரை சந்தித்து இந்த விடயங்களை கூறுகின்ற பொழுது அவர் இது தொடர்பாக ஒரு மாற்று கருத்துக்களையும் கூறாமல் இருந்திருப்பது என்பது ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த தமிழர்கள் மீதான இந்த படுகொலையை அனைத்தும் ஐநாவும் கூட்டு சேர்ந்து மேற்கொண்டதா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. ஆகவே இந்த பொறுப்புக்கூறலில் இருந்து இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய மரணச் சான்றிதழை கொடுத்து மூடி மறைக்கின்ற விடயங்கள் மூலம் இதனை தப்பித்துக் கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனை நான் மிக தெளிவாக இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச புலம்பெயர் தமிழ் மக்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதன் பின்னணியில் தாயக தமிழர்களையும் புலம்பெயர் தமிழர்களையும் பிரிக்கும் சதியே உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே பேசப்போவதாக சொல்லியிருக்கின்ற பொழுது அவர்களை வரவேற்றிருக்கின்ற அமைப்பை பார்த்தால் அந்த அமைப்புகள் யார் என்று பார்த்தால் கடந்த 30 வருடங்களாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். தமிழர்களுடைய நீண்டகால 52ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தீர்வு வேண்டும் என்று ஒரு பிரகடன நிறைவேற்றிய பிற்பாடு அந்த அடிப்படையிலே இன்று வரை அந்த அரசியல் உரிமைக்கான போராட்டம் நடைபெற்று வருகின்ற பொழுது இந்த அபிலாசைகளுக்கு மாறாக இந்திய மேற்கு நாடுகளுடைய எடுபடிகளாக அவர்களுடைய நிகழ்ச்சிகளின் படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒற்றையாட்சிக்குள் தமிழர்களுடைய அரசியலை முடக்குவதற்கு தயாராக இருக்கின்ற புலம்பெயர்ந்த தேசங்களிலே மக்களுடைய செல்வாக்குகள் எதுவும் மற்ற முகவர் அமைப்புகள் சிலவும் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பிலே மகிழ்ந்திருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீவிலே நீங்கள் ஐநா சபையில் குறிப்பிட்டது போன்று இந்த நிரந்தரமான ஒரு தீர்வொன்று எட்டப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு இருக்கக்கூடிய சாத்தியமான வழிமுறைகளில் ஒன்று தமிழர்கள் 52ஆம் ஆண்டிலிருந்து வலியுறுத்தி வருகின்ற தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும். அது தொடர்பாக இங்கே மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற தரப்புகளோடு இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலே பேச்சுக்கள் நடைபெற்று ஒரு புதிய இப்ப இருக்கிற அரசியலமைப்பு முற்றாக கைவிடப்பட்டு ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் 2 தேசங்களும் சிங்கள தேசமும் தமிழ் தேசமும் சமத்துவம் என்ற அடிப்படையிலே ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதன் ஊடாக மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு வழிமுறையும் ஊடாக சமநேரத்திலே பொறுப்பு கூறலும் நடைபெற வேண்டும். ஆகவே அரசியல் தீர்வு என்று வருகின்ற பொழுது இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விட்டு உங்களுடைய முகவர்களாக செயல்படக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அங்கஜன் மற்றும் டக்ளஸ்
பிரதமருடைய காலிலே விழுந்து பதவி பெற்றிருக்கின்றவர்களையும் அங்கே கருணா பிள்ளையான் போன்றவர்களையும் நீங்கள் வைத்துக் கொண்டு அதே போன்று புலம்பெயர் தேசங்களிலும் சொந்த இனத்தை வித்து உங்களுடைய முகவர்களாகவும் இந்திய மேற்குடைய முகவர்களாகவும் இருந்து கொண்டு ஒட்டியாட்சிக்குள் தீர்வு காண்பதற்கு தயார் என்று சொல்லக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒருபொழுதும் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற இனப்படுகொலை உள்ளிட்ட மனிதாபிமானத்துக்கு எதிரான போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதைவிட ஸ்ரீலங்கா சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள யுத்த கைதிகள் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. வணக்கம். As I address you today, I hold in my heart the sacred memories of மாவீரர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஐநா பொதுச்சபை அமர்வில் நேற்று ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் அவரது வருகைக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும்பாலான புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றனர். இனப்படுகொலையை புரிந்த அரசுடன் முக்கிய விடயமான தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக உரையாடல் நடத்துவது கடினமான ஒன்றாகும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமார் தெரிவித்துள்ளார். எந்தவொரு அரசியல் தேர்வுக்கும் பொறுப்புக்கூறல் என்பது முக்கியமான முன் அவசியமான விடயம் என அவர் கூறியுள்ளார். இலங்கை தீவில் அமைதியை நிலைநாட்டுவதில் கோட்டாபாய ராஜபக்சவிற்கு உண்மையான ஆர்வம் இருந்தால் முதற்படியாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் ஆணையாளர் அல்குசைன் 2015 பரிந்துரைத்திருந்த ரோம் உடன்படிக்கையில் கைச்சாத்திட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அந்நிய முதலீடுகளை தீர்மானிக்கின்ற அதிகாரம் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இறுதியாக இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் டேவிட் ஹெமரூன் ஸ்கொட்லாந்து விவகாரத்தில் பொது வாக்கெடுப்பிற்கான உறுதியான கால அட்டவணையை அமைத்தது போல் தமிழர்கள் தமது அரசியல் தலைவிதியை தாமே தீர்மானிக்கின்ற வகையில் பொது வாக்கெடுப்புக்கான நடவடிக்கையை தமிழர் அரசியல் தலைமைகளுடன் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என விஸ்வநாதன் ருத்ரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பொது வாக்கெடுப்பில் சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட தமிழீழம் உள்ளடங்கலாக பல்வேறு அரசியல் தீர்வுகள் இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையான இந்த செயல்வழி பாதையை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிறைவேற்றிய பின்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும் எனவும் இதுவே இலங்கையில் நிரந்தரமான அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் மற்றும் செழிப்புக்குமான வழித்தடமாக அமையும் எனவும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமார் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதம் என்பது உலகளாவிய சவால் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையில் மீண்டும் ஒருமுறை பயங்கரவாத வன்முறைகள் ஏற்படுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என சூளுரைத்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 76வது கூட்டத்தொடரில் பங்கேற்று உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சர்வதேச ரீதியில் பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டினார். The Assembly will hear an address by His Excellency Gotabaya Rajapaksa, President, Head of the Cabinet of Ministers, Minister for Defense, Minister for Technology of the Democratic Socialist Republic of Sri Lanka. I request the protocol to escort His Excellency. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது கடும் போக்குவாத மத ரீதியிலான பயங்கரவாதிகளினால் ஏற்பட்ட அழிவை ஸ்ரீலங்கா அனுபவித்தது. அதற்கு முன்னதாக 2009 ஆண்டு வரை ஸ்ரீலங்கா 3 தசாப்தங்களாக பிரிவினைவாத யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது. பயங்கரவாதம் என்பது உலகளாவிய சவால். அதனை வெற்றி கொள்வதற்காக புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வது போன்ற விடயங்களில் சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. கடந்த அரை நூற்றாண்டு பகுதியில் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற வன்முறை காரணமாக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்க நேரிட்டது. அத்தகைய வன்முறைகள் மீண்டும் ஒருபோதும் ஸ்ரீலங்காவில் இடம்பெறாது என்பதை உறுதிப்படுத்த தமது அரசாங்கம் கட்டுப்பட்டுள்ளது.
தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளை கட்டியெழுப்ப உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் இணைந்து செயற்பட ஸ்ரீலங்கா தயாராக உள்ளது. புதிய வைரஸ் பிறழ்வுகள் பரவுவதை தடுப்பதற்காக தடுப்பூசி தயாரிப்பு, விநியோகம் மற்றும் அது சார்ந்த சவால்களை வெற்றி கொள்ள வேண்டியுள்ளது. இறையாண்மையுடன் கூடிய அனைத்து அரசாங்கங்களினதும் அளவையும் வலிமையையும் பொருட்படுத்தாது நியாயமான முறையில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஐக்கிய நாடுகள் சபையின் பொறுப்பாகும். இலங்கையில் இனப்பிரச்சனைகளுக்கு பின்னர் எஞ்சியிருக்கும் பிரச்சனைகளுக்கு நியாயமான மற்றும் நீதியான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அதுவே 2 நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் என சுட்டிக்காட்டினார். எனினும் வலுவான உள்நாட்டு பொறிமுறைகளினூடாக முன்னோக்கி செல்லும் போது வேறு எந்த வெளிப்பொறிமுறைகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது என வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஜெய்சங்கரிடம் எடுத்துரைத்தார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கருத்து வெளியிட்ட எஸ் ஜெய்சங்கர் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு பிரச்சினைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். செயற்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களில் நடைமுறை ரீதியானதும் நிறைவானதுமான உறவுகளை மேம்படுத்துவதில் புதுடெல்லிக்கு அதிக நம்பிக்கையை அளிக்கும் என்பதனை சுட்டிக்காட்டி அதனை நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களிடையிலான தொடர்புகளை அதிகரித்தல் உட்பட பல்வேறு வழிகளில் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதிப்படுத்தினார். பல்வேறு அரசியல் கட்சிகள் உட்பட அனைத்து பங்குதாரர்களுடன் ஈடுபாட்டுடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல், கைதியாக உள்ள விடுதலை புலிகளை விடுதலை செய்தல் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம், தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் நிலையான அபிவிருத்தி இலக்குகள் சபை போன்ற சுயாதீன நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்ற முக்கிய பிரச்சினைகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முன்னேற்றங்களை இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு அமைச்சர் பீரிஸ் தெளிவுபடுத்தினார். 2009 மே மாதத்தில் மோதல் முடிவுக்கு வந்த பின்னர் எஞ்சிய விடயங்களை தீர்ப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடைமுறைகள் மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் பீரிஸ் விளக்கம் அளித்துள்ளார். பல முனைகளில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் முயற்சிகள் தொடர்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் பல்வேறு பகுதிகளில் முன்னேற்றத்திற்கான வலுவான அரசியல் விருப்பம் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிக முக்கியமானவை என்பதை 2 அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை விரைவுபடுத்தும் முகமாக நிலுவையில் உள்ள ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 2 அமைச்சர்களும் இதன்போது இணக்கம் வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் 12 வயது தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்ட விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோய்களால் பீடிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி வழங்கும் பணிகள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் ஏனைய சிறுவர்களுக்கு மிக விரைவில் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி அளிக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்தது. பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை குருநாகல் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் ஹெஹிலிய ரம்புக்வெல தெரிவித்தார். அதேவேளை வவுனியாவில் கொரோனா தொற்றினால் இதுவரை உயிரிழந்தவர்களில் 89.25% மாணவர்கள் எந்தவொரு தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்று பரவலடைந்து வரும் நிலையில் வவுனியாவில் அதிகமான இறப்புகள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் இந்த மாதத்தின் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியினுள் கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களில் 89.25% மாணவர்கள் தடுப்பூசி எதனையும் பெற்றுக் கொள்ளாததுடன் 10.75% மாணவர்கள் தடுப்பூசியின் முதலாவது கட்டத்தை மாத்திரம் செலுத்திக் கொண்டவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் கொரோனா தொற்றாளர்களை பராமரிக்க நோயாளர் விடுதியில் உறவினர்களுக்கு அனுமதி வழங்கும் நடவடிக்கை வவுனியா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயாளர்கள் விடுதியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உறவினர்கள் எவரும் அருகில் இருந்து பராமரிக்க அனுமதிக்கப்படாமையினால் நோயாளர்கள் மற்றும் உறவினர்கள் அதிகளவான மன அழுத்தத்துக்கு உள்ளாகி வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. அதன் காரணமாக சுகாதார அமைச்சு இலங்கையில் முதல் கட்டமாக வவுனியா மற்றும் மொனராகலை வைத்தியசாலையில் கொரோனா நோயாளர்களை பராமரிப்பதற்கு உறவினர்களை அனுமதிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையிலே எதிர்வரும் 1ஆம் தேதியில்
இருந்து இந்த நடைமுறையை ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ராகுலன் தெரிவித்தார். நோயாளர்களின் உறவினர்களுக்கு 1 மணி நேர பயிற்சி வழங்கப்பட்டதன் பின்னர் கொரோனா விடுதிக்கு செல்வதற்கான பாதுகாப்பு அங்கிகளுடன் முழுமையாக அணிந்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். அத்துடன் அனைத்து நோயாளர்களின் உறவினர்களையும் ஒரே தடவையில் அனுமதிக்க முடியாது. ஒரே தடவையில் 3 என்ற ரீதியில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அனைத்து நோயாளர்களுக்கும் உதவும் வகையில் விடுதிகளுக்கு செல்வார்கள் என அவர் தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் 1வது தடுப்பூசி 69,050 பேருக்கும் 2ஆம் கட்ட தடுப்பூசி 44,116 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் இடம்பெற்று வருகின்றது. வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 20 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு 1ஆம் கட்ட தடுப்பூசியும் 30 வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசியும் ஏற்றப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான மருத்துவர் எலியந்த வைட் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இவர் இதுவரை எந்தவொரு தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளவில்லை என வைத்தியர்கள் தெரிவித்தனர். இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் குறைவடைந்துள்ளது. இதன்படி நேற்று 72 கொரோனா மரணங்கள் பதிவானதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,448 உயர்வடைந்தது. இன்று இலங்கை நேரப்படி 8 மணி வரை புதிதாக மேலும் 918 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஈழத்தமிழ் குடும்பமான பிரியா நடேசன் தம்பதிகளுக்கு மகளுக்கும் என 3 12 மாத இடைக்கால நுழைவு விசை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அவர்களது இளைய மகள் தருணிகாவிற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் இதுவரை விசா வழங்காமை குறித்து அவர்களுக்காக குரல் கொடுப்போர் ஆச்சரியத்தை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியா சென்ற பிரியா நடேசன் தம்பதியினர் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் நாடு கடத்தலை எதிர்கொண்டிருந்தனர். எனினும் அவர்களது இளைய மகள் தருணிகா ஆஸ்திரேலியாவில் பிறந்ததன் அடிப்படையில் அவர்களது நாடு கடத்தல் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி பிரியா நடேசன் மற்றும் அவர்களது மூத்த மகள் கோபிகாவிற்கு 12 மாத இடைக்கால விசா வழங்குவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தற்போது பிரியா நடேசன் குடும்பத்தினர் அனைவரும் பெர்த் நகரில் சமூக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் ப்ளோயலா நகருக்கு திரும்பக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தருணிகாவிற்கு விசா வழங்கவில்லை என்று பிரியா நடேசன் குடும்பத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் கூறியுள்ளதுடன் அமைச்சரின் தீர்மானம் குறித்து ஆச்சரியத்தையும் வெளியிட்டுள்ளனர். இவர்கள் 4 பேருக்கும் விசா வழங்குவதற்கு அமைச்சரிடம் அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் 3 விசா வழங்கிவிட்டு சிறுமி தருணிகாவிற்கு மட்டும் விசா வழங்காமல் இருப்பது வினோதமாக உள்ளது என அவர்களது குடும்ப நண்பரும் நீண்ட நாள் ஆர்வலருமான ஏஞ்சலா ஃப்ரெட்ரிக்ஸ் கூறினார். ஸ்ரீலங்காவின் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்த அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் குசலா சரோஜினி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ் கைதிகளை அச்சுறுத்தியமைக்காக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் ராஜாங்க அமைச்சர் ரத்வத்துக்கு எதிராக 2 முறைப்பாடுகள் செய்யப்பட்ட போதும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் கடந்த 12ஆம் தேதி பிரவேசித்த ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்த அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவம் உள்நாட்டிலும் அதேபோல சர்வதேச ரீதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பில் லோஹான் ரத்வத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் அதேபோல கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கின்ற தேசிய இயக்கமும் முறைப்பாடுகளை செய்திருந்தன. எனினும் இதுவரை லோஹான் ரத்வத்த கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் ரத்வத்தையின் செயற்பாடு பற்றி விசாரணை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சஃப்ரினால் ஓய்வு பெற்ற நீதியரசர் குசலா சரோஜினி நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் விசாரணைகளை விரைவுபடுத்தியுள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் விரைவில் அறிக்கையை நீதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கவுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வு மற்றும் பொதுச்சபை அமர்வுகள் நடைபெற்று வரும் காலப்பகுதியில் லோஹான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை அச்சுறுத்திய விவகாரம் சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட பல தரப்பினரால் தொடர்ச்சியாக எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் சமாளிப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உயர் பீடத்தில் இருந்து வந்த பணிப்புரைக்கு அமைய சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் பொறுப்பில் இருந்து லோஹான் ரத்வத்த விலகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை மாற்றப்படுமா என சிதறியுள்ள இனக்குழுக்கள் தமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடும் என மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் பலப்படுத்தப்பட்டு அதன் சுயாதீனத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் சிறுபான்மையினத்தவரின் உரிமை பாதுகாக்கப்படும் என்ற வகையில் தேர்தல் முறை பலப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியது. ஸ்ரீலங்காவில் தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்குமான ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற விசேட குழு சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நேற்று பிற்பகல் கூடியது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பங்கேற்று கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை முன்வைத்த எம்.ஏ. சுமந்திரன் தற்போது நடைமுறையில் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை பலவீனமான மட்டத்தில் இருப்பதாகவும் இது திருத்தப்பட வேண்டும் எனவும் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமையே நாட்டிற்கு பொருத்தமானது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இக்குழு முன்னிலையில் கருத்து தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். சிதறியுள்ள இனக்குழுக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் அவசியம் எனவும் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலேயே இதனை அடைய முடியும் எனவும் அவர் நாடாளுமன்ற விசேட குழுவில் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் வாக்காளர்களினால் வழங்கப்படும் ஒவ்வொரு வாக்கிற்கும் உரிய மதிப்பு கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியல் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும் எனவும் இதில் வாக்காளர்களின் தொழில் விவரம், நிரந்தர முகவரி, வருமான மூலம், தொலைபேசி இலக்கம், திருமண நிலை, சொந்தமாக உள்ள வாகனம், வீடு தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மைத்ரி குணரத்ன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சகல இனங்களினதும் பிரதிநிதித்துவம் அவசியம் எனவும் வடக்கில் இடம்பெற்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமையே காரணமாக அமைந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் முறைமையானது நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மையுடையதாகவும் மோசடியற்றதாகவும் அமைய வேண்டும் என அவர் தெரிவித்தார். இந்த குழு கூட்டத்தில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா, ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுரதி சநாயக்க, ரஞ்சித் மத்தும பண்டார, கபீர் ஹாசிம், மதுர விதானகி, சாகர காரியவசம் ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லை நிர்ணய ஆணைக்குழு, சட்டமாதிபர் திணைக்களம் போன்ற நிறுவனங்களின் அதிகாரிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயற்பாடுகளில் பலவீனமான உறுப்பினர்களின் பெயர் பட்டியலிலும் சபை அமர்வுகளில் குறைந்த நாட்கள் பங்கு பெற்றிய உறுப்பினர்கள் பட்டியலிலும் தமிழ் உறுப்பினர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். இந்த பட்டியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், அலி சப்ரி உள்ளிட்டவர்களும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பதும் சிறப்பாக செயற்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகளையும் அவர்கள் சபை அமர்வுகளில் பங்கு பெற்றுகின்ற விதம் என்பன குறித்த ஆய்வுகளை மந்த்ரி என்ற இணையதளம் மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி பலவீனமான உறுப்பினர்கள் பட்டியலை அண்மையில் குறித்த இணையதளம் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான ரா சம்பந்தன், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபன் உள்ளிட்டவர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். மேலும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய அலி சப்ரி ரஹீம், மர்ஜான் பலீல், எம்.எஸ். தௌபிக் மற்றும் அப்துல் ஹலீம் ஆகியோரும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சிங்கள உறுப்பினர்களான டிரான் அலஸ், நிபுணர் ரணவக்க, பொதுஜன முன்னணி, சாரதி துஸ்மந்த, உதயகாந்த குணதிலக்க ஆகிய ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்களது பேரும் இந்த பட்டியலில் உள்ளன. இதேவேளை சபை அமர்வுகளில் குறைந்த நாட்களை கலந்து கொண்ட உறுப்பினர்கள் பட்டியலிலும் தமிழ் உறுப்பினர்களே அதிகமாக உள்ளனர். அவர்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த வினோ நோகராதலிங்கம், சித்தார்த்தன் ஆகியோரும் அந்த பட்டியலில் உள்ளனர். மேலும் பிள்ளையான் என்ற சிவநேசதுரை சந்திரகாந்தன், ஜீவன் தொண்டமான், பழனி திகாம்பரம், ஹலீம் மற்றும் விஜயதாசு ராஜபக்ஷ, டிரான் அலஸ், விமல் வீரவன்ச, மஹிந்த சமரசிங்க, திலும் அமனுகம உள்ளிட்டவர்களும் குறித்த பட்டியலில் காணப்படுகின்றனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தியாகி திலீபனின் நினைவுச் சுடரை காலால் உதைத்து ஸ்ரீலங்கா காவல்துறை யாழில் அடாவடி. அஞ்சலி செலுத்தியதால் கைதான கஜேந்திரனுக்கு பிணை. இலங்கையில் திலீபனின் நினைவேந்தலுக்கு நீதிமன்றங்களூடாக தடை. 30 மணி நேர உலகளாவிய போராட்டத்துக்கு தயாராகும் அக்கினி பறவைகள் அமைப்பு. கோட்டாபாய ராஜபக்சவின் தந்திரமான கருத்துக்கு சுமந்திரன் ஆதரவாம். சிங்கள தமிழ் ஊடகங்களில் வெளிப்படும் இரட்டை நிலை. சென்னை தாம்பரம் தொடருந்து நிலையத்தில் மாணவி படுகொலை.
தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக அதிகரிக்கும் தினசரி கொலைகள். இறுதிக்கட்டத்தில் ஜெர்மன் பொது தேர்தல் பரப்புரைகள். ஆங்கலா மேர்க்கலின் சான்சலர் இடத்தை பிடிக்க கடும் போட்டி. இதுடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.